கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கூட்டியிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். என்ன தலைப்பின் கீழாக தேவ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், த ஜேர்னி ஆஃப் இஸ்ரேல் என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக அழைத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அநேகருக்கு இந்த வாய்ப்பு போனாலும் வந்து சேர்ந்தாலும் அதை புறக்கணிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை நாம் தட்டி விடாதபடிக்கு நம்முடைய காதுகளை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக திருப்பி காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. இந்த செய்திகளை நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் நானும் இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார்னு சொன்னால் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்று சொன்னால், த பவர் ஆஃப் காட். தேவனுடைய பலன், தேவனுடைய சக்தி, தேவனுடைய அநாதி பலத்தை குறித்து நீங்கள் நானும் வேதாகமத்தினுடைய வசனங்களோடு நீங்கள் நானும் படிக்க இருக்க போகிறோம். இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்? இஸ்ரவேலிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் மகிமையாக அவர் எப்படி அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி யாத்ராகமத்தில் நீங்கள் நான் வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோடு இருந்தார் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்தி சிறு ஜெபம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர், நீர் மாத்திரம் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அப்பியாசிக்கிற, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் கர்த்தாவை நாங்கள் அப்பியாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியும் அந்தமுமாக இருக்கிற தேவன், நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் கர்த்தாவே நீர் அங்கீகரிப்பேன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வல்லமையில கரம் எங்களை தாங்கட்டும். நீர் எப்படி பயங்கரமானவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் எப்படிப்பட்ட பயங்கரமான தேவன், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். வேதாகமத்தில் அதிசயங்கள் நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களை கண்களை திறக்கும்படியாக இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பரலோகத்திற்கு போனாராம். மரித்து போனார். மரித்து பரலோகத்துக்கு போகிறார். கேட்டில் காபிரியேல் தூதன் நின்று கொண்டிருக்கிறார். காபிரியேல் தூதன் நின்று கொண்டு அந்த மனிதனை பார்த்து, சரிப்பா, நான் உன்னை உள்ளே விடுவதற்கு நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார். உடனே அவர் யோசித்து பார்த்து, ஐயோ, செய்திருக்கிறேனே. ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு விபத்தில் இருந்தார். போகும்போது அவருக்கு ரோட் சைடில் நடந்து போனார். அவருக்கு திடீர்னு வண்டி மோதுற மாதிரி இருந்துச்சு, நான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்னார். அவனுக்கு அப்படி ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கே, நீ எப்போ செஞ்சப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஏதோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சேன் அப்படின்னாராம். அப்போ என்னாச்சு, அவரை காப்பாற்றும் பொழுது அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பரலோகத்தில் போய் நின்னாராம். இன்றைக்கி அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சீக்கிரமாக முடிந்து விட வேண்டும், சீக்கிரமாக முடிவு எடுக்க வேண்டும். எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி ஃபாஸ்ட். சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிடும்பொழுது கூட சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சீக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவராய் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து வேதாகமத்தை திருப்பங்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். யாத்திராகமம் 14:14 வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக சண்டை போட போகிறார். ஒரு பெரிய போராட்டத்தை ஆண்டவர் போராட போகிறார். எனக்காக உங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க எனக்கு எதிராக இப்படி செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு எப்படியாவது செஞ்சிடணும் திருப்பி, அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடனை காட்டிலும் நம்மளும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தோம்னா அந்த மனுஷன் நிம்மதி இல்லாமல் இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் மற்றவர்களை குறை சொல்லுவதும் மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிறதும் இப்படியாக நமக்கு எதிராக இருக்கிறவர்களை பழிவாங்கும்படியாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற செய்தி, யூ டோன்ட் வரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியம் பயங்கரமான ஒரு காரியமாக இருந்தது. மோசே போய் என் ஜனங்களை என் தேவனுக்காக ஆராதனை செய்ய அனுப்பு என்று சொல்லும் பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. கடினப்படுத்தினது யார்? நம்முடைய தேவன். எதற்காக கடினப்படுத்தினார்? அவர்கள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடினப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாதையின் மூலியமாக அவர்கள் பார்த்து கொண்டே வந்தார்கள் தேவனுடைய பயங்கரமான செய்கையை. இரத்தத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் தேவனுடைய பயங்கரமான கரத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். விட்டுருக்கலாம், விடலை கடைசி வரைக்கும். எப்படியாவது என் ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே போராடி கொண்டிருக்கிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், யூ பி குவைட், யூ குவைட், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ. நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்திலே அமைதியாக இருந்தால் மாத்திரம் போதும். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யுத்தம் பண்ண ஆரம்பித்தான்னு சொன்னால் என்ன ஆகும்? தேவ தூதர்கள் ஒருத்தர் சாதாரணமாக கோவப்பட்டு அப்படி அடித்தா 1,40,000 பேர் வரைக்கும் சாகிறாங்க. அப்படி கடந்து போனால் 80,000 பேர், 3,00,000 பேர், 68,000 பேர், இப்படியெல்லாம் கணக்குகளை நீங்கள் நானும் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஒரு தேவதூதன், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அப்படி வாயின் வார்த்தைகள் ஆகும், சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், பூமி 2,000. ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், வானம் பாயை போல சுருண்டு போயிடும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நானும் ஆண்டோட்ட விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் சோதிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை எப்படி கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசம் சொன்னால், நீங்கள் ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நான் எகிப்தியரை போல நிறைய பிரச்சனைகளை கண்டு கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, சந்தோஷமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிற நீங்கள் நானும், நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீ சும்மா இரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை. இது எப்போ நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வனாந்தரத்தில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ சும்மா இரு. இதற்கு முன்பாக ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 12வது அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கும் போது கடைசி வாதையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறார் என்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லமையுள்ள ஆண்டவர், பராக்கிரமத்தை கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால், அவரை பகைக்கிறவர்களுக்கு, அவரோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்களும் வாசிப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது 7வது 8வது வசனம். யாத்திராகமம் 12, 6, 7, 8.
அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைகளில் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டிலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்று சொல்கிறார். இது பஸ்கா பண்டிகையை குறிக்கிறது. பஸ்கா பண்டிகையை குறிப்பது எப்படி, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் என்று சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இளம் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் எங்கே பூசப்பட வேண்டும் சொன்னால், நிலவு காலிலே பூசப்பட வேண்டும். அப்பொழுது அந்த ரத்தம் யாருடைய வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வீட்டை அந்த சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது அந்த வீட்டை தொடாமல் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் தேசம் இங்கே இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள், எகிப்து ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். பெரிய ஒரு கிராப் கிடையாது, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்றும் பண்ணா இருக்கிறாங்க. ஆனால் எகிப்திற்கு வருகிற வாதையை யார் பார்க்கல அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணவில்லை. இவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவருடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியர்களோ 10 வாதையும் அவர்களுடைய உயிர் போய் வருது. டெய்லி எந்திரிக்கும் போது ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது, பெரிய ஷாக். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கி ஆண்டவர் பெரிய பராக்கிரமசாலியாக உங்கள் சமூகத்தில் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறார். நம்முடைய எதிரிகளை ஆண்டவர் பந்தாடும்படியாக, நம்முடைய எதிரிகளை நாம் காணாமற் போகும்படியாக முற்றிலுமாக அழித்து போடுவார் என்று சொல்லி வேதாகமத்தின் மூலியமாக நாம் வாசிக்கிறோம். முடிஞ்சது, வாதையெல்லாம் முடிஞ்சது. அவர் கிளம்பி வராங்க, செருப்பு போட்டு சாப்பிட்றாங்க. போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கடகடன்னு கிளம்புறாங்க. 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே ஆண்டவர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வருகிறார். நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள ஒரு பாடம், கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய புயத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நம்மை பாதுகாத்து, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறவரோ அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 24-25 வசனத்தில் பவுல் ஒரு ஒரு காட்சியை அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக காணப்படுகிறார். நினைப்பூட்டி அவர்கள் செய்த காரியங்களை விவரித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 24-25. சட்டத்தின் மேல் என்ன வைக்கணும்னு சொன்னார்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஆட்டுக்குட்டியோட மாமிசம். இங்கே வேதாகமம் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 24 ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த வசனங்களை நாம் கேட்பதுண்டு. 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய கால்களை கழுவும் பொழுது இந்த வசனத்தை பிரசங்கியாரோ அல்லது வாசிக்கும் பொழுது, அப்பத்திற்காகவும் திராட்சரசத்துக்காகவும் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனங்களை வாசிப்பார்கள். 24 நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய இரத்தத்தையும் நீங்களும் நானும் புசித்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்கு இடமில்லை. நீங்களும் நான் கானான் தேசத்திற்கு போகுவதற்காக புறப்பட்டு செல்கிற காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு கானானை காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னத்தை உண்டு கிளம்புகிறார்கள் சொன்னால், ஆட்டுக்குட்டியுடைய மாமிசமும் ஆட்டுக்குட்டியான இரத்தமும் தெளித்தவர்களாக கிளம்புகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது ஆண்டவர் அது சொல்ல ஒரு காரியம், இது நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் முக்கியமானதாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார்.
ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் கானான் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் வெறுக்காதபடி தேவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்தவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் 8:31 நான் வாசிக்க விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 31வது வசனம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இப்படி எழுதுகிறார். 8:31, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவனுடைய பட்சத்தில், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு குறியை கொடுத்திருக்கிறார். என்ன குறி என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக நீங்களும் நானும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை புசித்தவர்களாகவும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மாம்சத்தை புசித்தவர்களாகவும் காணப்பட வேண்டும். இது எதற்கு குறிக்கிறது? தேவனுடைய இரத்தத்தையும், தேவன் நமக்காக சிந்தின இரத்தத்தையும், தேவனுடைய சதை பிற்கப்படுகிறதையும் நினைவு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோம். பெரிய அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாய் பேசாமல் அங்கே இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தேவதூதர்களை வந்து அழிச்சிருக்க முடியும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தேவதூதர்கள் முற்றிலுமாக அவரை பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக இரத்தம் சிந்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று சொன்னால், அவர்கள் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்துகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், மகனே மகளே பயப்படாதே, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நீ கைகளை கட்டி அமைதியாக வேடிக்கை மாத்திரம் பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும் பொழுது நான் எப்படியாவது ஒரு முடிவை எடுத்து என் சொந்த முடிவிலே நான் செய்ய வேண்டும். என்னை அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் கருவறுக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போம். நிர்மூலமாக்காமல் விட மாட்டேன், அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இதெல்லாம் மாம்சீகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், தேவன் பெரிய புயத்திலே நம்மை பாதுகாக்கிறார். அப்படி கரங்களுக்குள்ளாக நீங்கள் நானும் பாதுகாவலாக இருக்கிறோம். மனிதன் என்ன செய்வான்? நம்மை நினைப்பதற்கும் நம்மை எண்ணுவதற்கும் நாம் எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்கும் நினைக்கிறதற்கும் நம்முடைய சுவாசம் நம்முடைய நாசில் இருப்பதற்கும் இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கும் நாம் எம்மாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவர் உருவாக்கி இதுவரைக்கும் உயிரோடு வைத்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதில்லை. இன்றைக்கு பார்த்த பிரச்சனையை, இன்றைக்கு பார்த்த சஞ்சலத்தை, இன்றைக்கு பார்த்த பாவத்தை, இன்றைக்கு பார்த்த எதிரியை இனிமேல் நீ பார்ப்பதில்லை என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்மோடு வருகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய புயம் நம்மை பார்க்கிறது. தேவனுடைய புயம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் புறப்பட்டு வரும் பொழுது 6 லட்சம் புருஷர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. ஆனால் கானானுக்கு போனது எத்தனை பேர்? அத்தனை பேர் கிளம்புனாங்களே, அத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி சொன்னார்களா? இவ்வளவு பெரிய புயத்தை பார்த்தார்கள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும், செங்கடல் 2ஆக பிளக்கிறதையும், தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதையும், தண்ணீரை கொடுக்கிறதையும் எல்லாவற்றையும் பார்க்கிற ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ என் மகனே என் மகளே, நீ மற்றவர்களோடு போராடாதே, நீ மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு சரிசமமாக நீ செய்யாதே. நீ என்னுடைய நாமத்திற்கு மகிமையாக செய். நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் புதிய பாட்டில் வாசிக்கிறோம். ஏன் நாம் செய்ய வேண்டும்? நம்முடைய வேலையை மாத்திரம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்காக மை காட் இஸ் ஒர்க்கிங் இன் த பேக்ரவுண்ட். பின்புலமாக கர்த்தர் வேலைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆசீர்வதி,
உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதியுங்கள். உங்களை 1 மைல் தூரம் நடக்க கூட்டிட்டு சென்றால் அவர்களோடு 2 மைல் தூரம் நடந்து போ. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதற்கு பின்னாடி ஆண்டவர் நாம் அவர்களுடைய தலையிலே தழலை வைக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது எகிப்தியர்கள் துரத்தி வந்தார்கள். அவர்களை முன்னாக விட்டு மொத்தமாக ஆண்டவர் அடித்து மொத்தமாக முடிச்சிட்டார். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நடத்தி வருகிறீர், நிறைவேற்றுகிறீர். அதுக்காக சொல்லுகிறோம். எகிப்தியர்கள் வரும்பொழுது அவர்களை பார்த்து துவண்டு போனார்கள் சுவாமி. மோசே இடத்துல கேள்வி கேட்டார்கள், எகிப்திலே பிரேத குழி இல்லையா என்று சொல்லி இங்கே கூட்டிக் கொண்டு எங்களை கொள்ளுகிறாய் என்று சொல்லி கேள்வி கேட்டார்கள் சுவாமி. இது ஆண்டவரே, உங்களுடைய பெரிய புயத்தினாலே நீர் அவர்களை இடை கட்டி கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீர் எங்களுடைய அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாக்க தகப்பனை காட்டிலும் வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை நீர் பார்க்கிறீர். எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள், அவருடைய குறைகள், அவருடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மறைத்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, பிள்ளைக்காக, குழந்தைக்காக இயங்கிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவ செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற கர்த்தர் மறுபடியுமாக எங்களுக்கு தருணத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். மேசும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் நடந்து வரும் பொழுது பெரிய போராட்டங்களை கண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. இன்றைக்கி உங்களையும் என்னையும் இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். ஒரு வருடம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து கண்ணின் மணியைப் போல கண்ணோக்கி பார்த்தார். இன்னொரு வருடத்தையும் ஆண்டவர் தரப்போகிறார். இன்னொரு வருடத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி சேர்க்க போகிறார். இந்த வருடமும் புதிதாக நமக்கு இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய பயணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நாம் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக போராடுகிறவராய் இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். எனக்காக ஜெயத்தை கொண்டு வருகிறவராக காணப்படுகிறார். என் எதிரிகளை நான் இனிமேல் காண்பதில்லை என்ற உறுதியோடு நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் தொடங்குகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நான் எகிப்தை போல இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற மாதிரி எகிப்தில் இல்லாமையா, எங்களை எகிப்தில் சாகக்கூடாதுன்னு சொல்லி எங்கே கொண்டு வந்து சாகடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மோசேயின் மூலியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பி குவைட், ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் யூ. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்காக போராட வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறவர்களாக நம்முடைய முழங்கால்களை முடக்கி, பாவ முழங்கால்களை எல்லாம் முடக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என் நிச்சயத்தோடு நீங்கள் நானும் இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை நடத்தப் போகிறார். பரலோக ராஜ்யத்தின் சிந்தையுடையவர்களாக நீங்கள் நானும் காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபை உங்களோடும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.